விஜய் பதவி ஏற்றதும் ஏற்றார். அதற்கு முன்பு ஆட்சிக்கு வர்றதுக்காக கண்ட பொய்யை பரப்பி விட்டானுங்க. எது இந்த ரூட் மாஃபியா வச்சு என்னென்ன முடியுமோ அத்தனை பொய்யும் பரப்புறானுங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிப்பாட்டி பார்த்தா இப்பதான் தீவிரமா பரப்பிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இவருடைய சேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டவல் இருக்கு இல்லையா, அந்த டவலை மாற்றிய விஜய் அப்படி பொங்குறானுங்க. இதுல ஆரம்பிச்சு ஏகப்பட்டதுல போயிட்டான்னு இது எந்த நிலைமையில இருக்கானுங்க, எதை பண்ணிக்கிட்டு இருக்கான்றத இந்த வீடியோல புரிய வைக்க வேண்டியது அவசியம். எனவே இந்த வீடியோல இவங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தை நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, பொதுவாக டவல் விஷயம் இல்லையா, அதுக்கு அடுத்து வரேன். அதுக்கு முன்னாடி இப்ப நேற்று இன்னைக்கு ஒன்று பரப்புறானுங்க. அது என்ன அப்படின்னா, 1,65,000 ஆமை குஞ்சுகளை கடலில் விட சொன்ன அண்ணன் விஜய் அப்படின்னு பரப்பிடுறாங்க. பாருங்க அண்ணன் எப்படி கடலை பாதுகாக்கிறாரு, நாட்டை பாதுகாக்கிறாரு, அண்ணன் ஆட்சியை தனி அப்படின்னு சொல்லி. இவங்க மட்டும் கிடையாது, இந்த சோசியல் மீடியாவில் கூட பக்கங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஃபேமஸான இன்ஃப்ளூயன்ஸ் பக்கங்கள், அதில் ஃபுல்லாக பரப்பிடுறாங்க இதை. அண்ணன் ஆமை குஞ்சுகளை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இது ஒவ்வொரு வருடமும் கடல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழ்நாடு கோஸ்டல் கார்டு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இல்லையா, இவங்களோட சேர்ந்து இயற்கை ஆர்வலர்கள் ஏறக்குறைய அந்த என்ஜிஓ எண்ணிக்கை மட்டும் நான் 15க்கு மேற்பட்டதை பார்த்துருக்கீங்க. அவங்களோட வாழ்க்கையவே இதில் ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க எல்லா பேருமே யாருமே நாங்கள் தான் ஆமை குஞ்சுகளை காப்பாற்றணும்னு சொல்லவே நினச்சிக்கவேன். ஆனால் இவனுங்க நேற்றே வந்தானுங்க, இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஆமை குஞ்சுகளை 1,65,000 குஞ்சுகளை கடலே விடச்சிக்கா பார்த்தீங்களா, அப்படி கிளப்பி விட்டானுங்க, ஓட்டி பரப்பி இருக்கானுங்க. போன வருஷம் ரெக்கார்டு 2.5 லட்சம், 2,50,000 ஆமை குஞ்சுகளை கொண்டு போய் கடலில் விட்டாங்க. அதுக்கு என்ன MK ஸ்டாலின் பொறுப்பு? இது ஒரு கேவலமான பொய் மட்டும் கிடையாது. இதுக்கு நீங்க பெருமை எடுத்துக்கிறீங்களா, ஸ்டிக்கர் ஒட்டுறது இல்லையா, அதோட அருவருப்பான விஷயம் எதுவும் கிடையாது. அதுக்காக வாழ்க்கையை கொடுத்து தொண்டு நிறுவனங்களும் அதில் ஆர்வலர் இருக்காங்களே அவங்களும் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பெருமையை போய் சொல்லுங்க, அது நியாயம் இருக்குது. அவங்கள அங்கீகரிக்க முடியலனாலும் பரவாயில்ல, அடுத்தவன் பார்த்த வேலையை பிடிங்கி நம்ம ஒட்டிக்கிற ஸ்டிக்கரு அதில் வெக்கப்படணும். இப்படி என்ன நீ விளம்பர வெளியில் அலையிற? வந்ததுமே அதை இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் பண்ண மாதிரி அதை போயிட்டு இதை போயிட்டே பரப்பிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சென்னை, கடலூர், மயிலாடுதுறை இப்படி ஒரு பகுதிகளில் ஃபுல்லாமே ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் ஏப்ரல் மாதங்களில் இந்த ஆமைகள் வந்து இங்கே முட்டை போட்டு வச்சுட்டு போகிறது வழக்கம். இது பின்னாடி எடுத்து குஞ்சுகள் பொறிச்சதுமே அதை கொண்டு கடலில் விடுறது இல்லையா. இது ஒவ்வொரு ஆண்டும் 2.5 லட்சம் 2.3 லட்சம், அது 2023 1.8 லட்சம் ஆமை குஞ்சுகளை கொண்டு போய் கடலில் விடுவாங்க. இது எல்லா வருடமும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த வருஷம் தான் நடக்கிற மாதிரி இவங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது அருவருப்பா இல்லை? என்ன பிரச்சனை தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வரைக்கும் அரசியலும் பார்க்காத, இந்த ஆட்சி நிர்வாகத்தை பற்றியும் கவலைப்படாத, இந்த ஆட்சியில் என்ன இருக்குது நடக்குதுன்னு விஷயத்த தேடி படிக்காத, செய்தியே படிக்காத ஒரு கும்பல் வந்து இன்னைக்கு இதை சினிமா கண்ணோட்டத்தோட பார்க்குது. அந்த சினிமா கண்ணோட்டத்தோட பார்க்கறதுனால எல்லாத்துமே சினிமா தரமாக பரப்புறானுங்க. அதை பரப்புற வேற யாரும் கிடையாது, விஜய் அவர்களுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய இந்த ஜெகதீஷோடைய ரூட் மாஃபியா தான். அவனுக்கு இதை வேலை பார்த்துட்டு காலை இருந்துச்சு ஏதாவது பொய்யை பரப்பிடுவோம், அது வேலை பரவட்டும், நம்ம வேலை பார்க்கலாம் அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. இது பரப்புறதுக்கு ஒரு கும்பல் செய்யறானுங்க. அவங்களுக்கு சோசியல் மீடியா, அது முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராமில் ஜாம்பி கும்பல் இருக்கு, அது எதை வேணாலும் நம்புது. திருப்பி இப்படி தள்ளிட்டே இருந்தால் அவருக்கு லைக், அண்ணன் போயிட்டு லைக் அப்படி போட்டு போவோம், அப்படி போயிருக்கானுங்க. ஏதாவது தேடி படிக்கிற அறிவு வேணா? நான் கேட்குறேன், உன்ட்ட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, மொபைல் இருக்குது, இது சரியான ஒரு நாள் தேடி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, வலிக்குதுன்னா அப்படி அரசியல் பேசாத. நீ பண்ண கூத்துல தான் இன்னைக்கு அரசியல் இப்படி வந்து நிற்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த மாற்றமாக வந்து நிற்கல. இப்போ இரண்டாவது விஷயத்துக்கு வரேன். அதுக்கு என்ன அப்படின்னா, விஜய் பின்னாடி போட்டு டவல் இருக்கு பாருங்க, அது ஆதிக்க ஜாதி மனப்பான்மை. அதை எடுக்க சொல்லிட்டாரு. பின்னாடி டவல் போட்டு உட்கார்றது இல்லையா, சேர்ல டவல் போட்டு உட்கார்றது, அது சிலருக்கு பழக்கம் இருக்கும். அந்த ஏசியில் உட்காரும் போதோ பிற இடங்களில் உட்காரும் போதோ அந்த வேர்க்கு இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட நேரங்களில் அவங்களுக்கு டவல் போட்டு கீழே மேலே போகிறவங்களாம் உண்டு. ஆனால் இது ஒரு பழக்கம்னு அதை நீக்கிட்டார் விஜய் பரப்புறானுங்க. ஏண்டா அப்போ இந்த போட்டோவில் ஜெயலலிதா அவர்கள் உட்காருக்காங்க, இதே அறை தானே, இதே சிஎம் அறை தானே, இதே முதலமைச்சர் அறை தானே, எங்கிட்ட டவல் இருக்கு, இங்கே ஃபோட்டோ தேடுறான். அப்போ ஃபோட்டோ கூட தேடி பார்க்க மாட்டேன், இதை நீ நம்பி பரப்பு. இது செய்தி நிறுவனத்துக்கு அனுப்பி அதை வச்சு ஒரு பிஆர், அது விளம்பரம் தேடுறானுங்க. யார்? விஜய் தரப்பு. நீங்க இப்படி விளம்பரம் வெறி பிடிச்சாயிருங்க, இப்படி வெறி பிடிச்சாலும் நான் அவனை பார்த்தே கிடையாதா? அதுக்கடுத்து என்ன பரப்புறானுங்க. அப்புறம் மூணாவது விஜய் என்ன பாருங்க, முதல் முறையாக வரலாற்றிலேயே முதல் முறையாக உலகத்திலேயே முதல் முறையாக மக்கள்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட புகார்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டார் வந்ததுமே அப்படின்ட்டாங்க. இதையும் பரப்பிக்கிறாங்க, அடிச்சு லைக்ஸ் 50,000 1 லட்சம் லைக் போட்டு போயிருக்கானுங்க. நமக்கு என்ன வேலை, லைக் போட்டு போக வேண்டியதானே? அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை போய் மக்கள்கிட்ட பேச வச்சுக்கிறானுங்க. பாருங்க இப்படி பண்ணிட்டாரு. ஏன்டா இந்த வெப்சைட் ஒவ்வொரு சிஎம் தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துறை முதலமைச்சர்களுக்குமே அதை கூட குறை கேட்கறதுக்காக அவங்களுக்கு சிஎம் செல்னு ஒன்று இருக்கு, சிஎம் செல்னு ஒன்று இருக்குது கூட தெரியாது அவனுக்கு. அப்போ இந்த அளவுக்கு தான் நீங்க அரசியல் புரிதலே இருக்கு.
அந்த வெப்சைட்ல புகைப்படத்தை எடுத்துட்டு எம்கே ஸ்டாலினுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு விஜய் புகைப்படத்தை வச்சிருக்காங்க. அவ்வளவுதானே. இது இந்த வெப்சைட்ல இப்போதே நீங்க பாக்குறாங்க. நீ ஒன்று பண்ணு, 6 சிலிண்டர் தரீங்க, எப்போ தரீங்க ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிவிடு, என்ன ரெஸ்பான்ஸ் வரும் பார்க்கலாம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதி இல்லையா, அதில் எப்போ நிறைவேற்றின்னு ஒவ்வொரு மெயிலும் அனுப்பாரு, என்ன பதில் சொல்கிற பார்ப்போம். எனவே இதெல்லாம் எப்போவுமே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 18-20 வருஷமா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் இப்போதான் வந்த மாதிரி இவங்களுக்கு கண்டிக்க தெரியுதுன்னா அப்போ இவங்களோட அரசியல் அறிவு என்னவா இருக்கும், இவங்க ஆட்சி நிர்வாகத்தின் மீது இவங்களோட அறிவு என்னவா இருக்கும். செய்தியே படிக்காத கூமுட்டை ஃபுல்லாக இது பரப்பிக்கிறது. இது இதோட அபத்திரம் வச்சுங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இதில் என்னன்னா இதை பரப்புறதை விட எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ வருது, ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட்டை எவ்வளோ சால்வ் பண்ணி கொடுத்தாரு, அதை எவ்வளோ தீர்த்து கொடுத்தாரு, அந்த தீர்க்கிறதுல எவ்வளோ வேகம் காட்டினாரு, அந்த நிர்வாகத்தில் மற்ற அரசை விட எங்களுடைய அண்ணன் எவ்வளோ வேகமாக காட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நானும் பெருமிதமாக சொல்கிறேன். நிர்வாகம்ன்றது அதான்டா. வந்து நிர்வாகத்தில் ஃபோட்டோ பார்த்து ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்லடா, வெக்கமா இல்லை. அதுக்கடுத்து இன்னொரு என்னன்னா, எங்கள் அண்ணன் தலைமைச் செயலகத்துக்கு போகிறதுக்கு, விஜய் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போகிறதுக்கு தனியாக ரூட்டு பிடிச்சி போகிறாராம். அதாவது மக்கள் வந்து தொந்தரவு இல்லாமல் போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தனியாக ஒரு ஐடியா ஒன்று வச்சுட்டாங்க, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு நான் சொல்கிறேன், விஜய் வீடு இருக்கு இல்லையா, விஜய் வீடு இருக்கக்கூடிய நீலாங்கரையில் விஜய் இருக்கக்கூடிய ஏரியாவில் அதுக்கு எதிராக நான் இருக்கேன். அதான் இந்த போட்டு சீமான் இருக்காரு, எதையாவது பேசக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பகுதியில் இதே ஈசிஆரில் இவங்க எருமை கருமை எளிமை ஓட்டுறாயில, அதுக்காக சொல்கிறேன். இந்த ஈசிஆர்ல காலைல 8:30க்கு கேட்டுக்கோ, 8:30 ஆரம்பிச்சு 10:30, அதாவது 10:30 இல்லாட்டி 11 மணி வரைக்கும் போலீஸ் ஈசிஆர்ல நிக்கிறாங்க. ஈசிஆர்ல பார்த்தா மட்டுமே குறைஞ்சபட்சம் அங்கிருந்து ஆரம்பிச்சு நீங்க தலைமைச் செயலகம் போகணும். 1500 போலீஸ் நிக்கிறாங்க. எதுக்கு நிக்கிறாங்க நான் கேட்கிறேன், எதுக்கு நிக்கிறாங்க? பிரதமர் 2 கார் 3 காரை குறைய சொல்றாரு, ஆளுநர் குறைச்சிட்டாரு. இவங்க போறது குறைஞ்சது 22ல இருந்து 23 காரு. எதுக்கு அவ்வளவு காரு? சரி போகட்டும். ஆனா இது எல்லாமே இவங்க சொல்றல ஒரு லேண்ட்ல போறாங்க. 1500 போலீஸ் உள்ள நிக்கிறாங்க, டிராபிக் போலீஸ் சேர்த்து எல்லாரும் உள்ள நிக்கிறாங்க. 3 மணி நேரம் காலையில வேஸ்ட், சாயந்தரம் வேஸ்ட். எதுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறீங்க? இவரால் நினைச்சா இவ்வளவு ஃபோர்ஸ் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பக்கத்துல இருக்க காவல் நிலையத்தில் என்ன வேலை நடக்கும்? ஏன்னா இந்த ஃபோர்ஸ் அனுப்புறது பக்கத்துல கூடிய நீலாங்கரில் ஆரம்பிச்சு தலைமைச் செயலகத்துக்கு போறோம் இல்லையா, அது ரூட்ல இருக்கக்கூடிய எல்லா காவல் நிலையத்திலிருந்தும் அவங்க ஒரு 10 பேர் 5 பேர் அனுப்பி வைக்கிறாங்க காவலர்களை. இந்த காவலர்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு இங்க உட்காந்தாங்கன்னா என்ன வேலை அங்கே நடக்கும்? நீ சொல்லு பார்ப்போம். இது தினம் போறாருல, அவருக்கு அக்கறை வந்துச்சுன்னா எதுக்கு இவ்வளவு காவலர்கள் நிக்கிறாங்க? இதுதான் மாற்று. இவ்வளவு காவலர்கள் போலீஸ் வந்து நிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி என்ன பந்தா வாழ்க்கை வாழ்றோம்? இதை நிப்பாட்டு இருக்காம ஈஸியா பந்தா, முழு பந்தாவோட வாழ்ந்து இருக்காரு விஜய். ஆனா இவங்க ஓட்டுறதுன்னு அண்ணன் வேற வழி காமிச்சார், எளிமை நேர்மை கருமைன்னு ஓடிட்டு இருக்காங்க. இது உண்மையா? நான் இருக்கடா இங்க இந்த ஈஸியா நின்ற பாரா, எவ்வளவு போலீஸ் சும்மா நிக்கிறானே. காலை 8:30 10:30 மணிக்கு அந்த வெயில வந்து நின்றுட்டு மீத நாட்கள் போய் என்ன வேலை வைப்பாங்க அவங்க? திரும்ப அவர் ரிட்டர்ன் வரும்போது திரும்ப டியூட்டிக்கு வந்தாகணும். அப்போ காலை போய் அந்த வேலையை பார்த்து முடிச்சு தூங்கிட்டு திரும்ப சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு வந்துடணும். இது ஒரு வேலைன்னா மக்களுக்கான பணி என்ன நடக்கும்? இந்த காவல் நிலையங்களில் மக்களுக்கான குறைகள் என்ன கேட்கப்படும்? 1000 கேஸ் கிடக்குது, அந்த கேஸை சால்வ் பண்ணணும். அது எல்லாம் தீர்க்க வேண்டியது காவலோட கடமை. அவங்க ஃபுல்லாக அவங்க பந்தா கூட பாடுவீங்க. இது போன முதல்வர்களாக விட கொடூரமாக இவர் பந்தா காட்டிக்கிருக்காரு. அதான் உண்மை. நீ வந்து ஈஸியாக நில்றா, எவ்வளோ காவலர் இருக்கா நான் காட்டுறேன். எனவே இதெல்லாம் பொய்யை பரப்புறது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த செய்தியை எப்படி திரிக்கிறான்றது. இந்த மாஃபியா அப்போ விஜய்க்கு இதில் எந்த அளவுக்கு ஒரு கூச்சமே இல்லாமல் இருக்காருன்றல. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 60% கூட்டிட்டார் அப்படின்னாங்க. அது 60% இல்லை, அது 58% இருந்துச்சு. அது 60% அப்புறம் 2% கூட்டம் சொல்லணும். இதான செய்தி. ஆனால் செய்தி போட்டவே ராஸ்கல்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, 60% டிஏ கூட்டினார். எது இந்த அகவிலைப்படி 60 கூட்டினாரு, 2% கூட்டினாரு. இவங்க செய்தியை எப்படி கொடுக்குறாங்கன்றதுதான் ஊரை ஏமாத்துறாங்க. 2% கூட்டிட்டு 60ன்றாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னா, இந்த மின்சார கட்டணம் இருக்குல்ல, அதுல 200 யூனிட் ஃப்ரீ கிட்டாரு. ஏற்கனவே 100 யூனிட் இருக்கு. அவர் சொன்னதை செய்யலை. எல்லா பேருக்குமே மாதம் ஒரு மாதமும் 200 யூனிட் கொடுக்கிட்டாரு. ஆனால் வந்து இப்போ என்ன சொல்றாரு, 2 மாதத்துக்கு ஒரு தடவை 200 யூனிட், ஏற்கனவே ஒரு 100 யூனிட் ஃப்ரீயா இருக்கு. இவர் கொடுத்த 100 யூனிட் தான், எக்ஸ்ட்ரா கூடுதலாக 100 யூனிட் ஃப்ரீன்றாரு. அதுவும் 500 யூனிட் கீழே பயன்படுத்துறான். அப்படி செய்து தெளிவாக போகணுமா இல்லையா? 200 யூனிட் அறிவிச்சிட்டார், வாக்குறுதியை நிறைவேற்றினார். வாக்குறுதி எங்களை நிறைவேற்றினாரு. ஏமாத்துறாங்கடா, ஏமாத்துட்டு அறிவுனா எனக்கு ரசிகர் மனப்பான்மை எவ்வளோ கொண்டாடுவேனா? ஊரை ஏமாத்துற உன்னை வச்சு அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. ரூட் மாஃபியா இருக்கான் பாரு, அந்த ஜெகதீஷ் அவன் ஊரையே ஏமாத்தினான். அந்த ஆதவ இருக்கான் லாட்டரி ஆதவ், அவன் உலகத்தையே ஏமாத்தினான். இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சாதாரண மக்களை ஏமாத்துறானுங்க. அந்த ஏமாத்துறது புரிதலே இல்லாம
ரசிகர் மனப்பான்மை சுத்தி இருக்கு. குண்டாஸ் வந்து நாங்க போதைப் பொருள் கடத்தல் மற்ற நபர்கள் மீது குண்டாஸ் எதுக்கு போடுவோம்? 6 மாதம் ஜெயிலில் கிடக்கணும். அது எதுக்கு போடுவோம்? அரிசி கடத்துறவன், இது பட்டியலின மக்கள் மற்றவங்களுடைய நிலத்தை அபகரிக்கிறவன், அதுக்கப்புறம் கஞ்சா கடத்துறவன், தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய கேட்கவே கேட்காத 10 கொலை 20 கொலை இருக்கும், தொடர்ந்து திருட்டு இப்படி இருக்கும். அவங்களை தூக்கி அடக்கிறதுக்காக உருவாக்கப்படும் இந்த குண்டாங்க, அடக்கிறதுக்காக உருவாக்கப்படும் இந்த குண்டாஸ். இந்த குண்டாஸை தூக்கி போறையே யார் மேலே போட்டாங்க? ஃபர்ஸ்ட் வழக்கு யார் நினைக்கிறீங்க? இந்த ஜனநாயகம் படம் இல்லையா, அதில் 2 பேரும் கைது பண்ணாங்க. அவங்க கைது பண்ணி விசாரணை தான் போய்கிட்டு இருக்குது. அவங்க தான் குற்றவாளிகள் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்க மேலே குண்டாஸ் போட்டாப்ல விஜய். சூப்பர். நீ ஒரு கஞ்சா கடத்துற மேலே தூக்கி போடுறதா நான் பாராட்டியிருப்பேன். ஒரு நில அபகரிப்பு விவகாரத்தில் பட்டியல் சமூக மக்களுடைய நில அபகரத்தை பறிச்சுட்டாங்கன்னா அவளை தூக்கி போட்டையா பாராட்டுவேன். அரிசி கடத்தி இப்போதான் ஒரு வேன் ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த ரேஷன் அரிசியை அதை கடத்துறா பேர் அவனை குண்டாஸ் போடுறத பாராட்டியிருப்பேன். ஆனால் எவனுக்கு போட்டிருக்க வந்தது இவர் வேகம் எங்கே காட்டுறாரு குண்டாஸை? நீ கைது பண்ணிட்டேன், அவனை விசாரணை நடத்தி அந்த விசாரணைக்கு அவன் தான் குற்றவாளின்னு காமிச்சு அவனை தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் அது செஞ்சானே செய்யலான்ற விசாரணை போகும்போது அது மேலே குண்டாஸ் போட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப நீங்க அதிகாரத்தையும் தப்பா பயன்படுத்துற, பந்தாவும் வாழ்ற, சொல்ற விஷயத்த பொய்யாவும் பரப்புற. கேட்டா அதுக்கு அடுத்து இன்னொரு என்ன கேளுங்க, என்னன்னா இந்த விஷயத்துல பாருங்க, இவர் வந்ததுமே சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி சிறப்பு படை விட்டார். பார்த்துங்க அண்ணன் பாருங்கடா, பெண்கள் பாதுகாப்புல வந்தவரு நுழைஞ்சிட்டாரு. ஒன்னே சேலத்தை வச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஏற்கனவே 15-18 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியா இந்தியாவிலேயே அதிகப்படியான தனி படையை உருவாக்கி அதுக்குன்னு தனியா காரை கொடுத்து, பிங்க் காரா இருக்கும் கொடுத்து, பெண்களுக்கான அம்மா பெட்ரோல் ஒன்று உருவாக்கி அனுப்புறாங்க. அதுக்கு ஸ்பெஷல் நம்பர் ஒன்று அறிவிச்சாங்க, 1091. எல்லா பெண்களும் பாதுகாப்பு சம்பந்த உடனே ஃபோன் பண்ணுங்க, அது எப்பவும் பெட்ரோல் இருக்கும்னு அறிவிச்சாங்க. அதை பின்னாடி எம்கே ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறமா கூட அதை கொஞ்சம் மாற்றி பிங்க் பெட்ரோல் ஒன்று நினைக்கிறேன். அவரும் அதை அதுக்கு கார்ல வாங்கி கொடுத்து முடிச்சா வச்சுக்கோங்க. இவங்களும் அப்படி ஓட்டலை. ஆனா இதெல்லாம் அழிச்சிட்டு நாங்க தான் உருவாக்கணும் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி ஓடி இருக்காங்க. இது நம்புறதுக்கு ஒரு கூட்டாளி சொல்ற ஆட்சி அதிகாரம் என்னன்னு தெரியாது, செய்தியே படிக்காத ஒரு கும்பல் இதை நம்பவும் செய்யுது. இது பொய் இல்லையா? அவங்களோட நல்லா நடத்தணும், அவங்களோட கேஸை கம்மியா பதிஞ்சோம், அவங்களோட கேஸ் அதிகமா பதிஞ்சோம், குற்றங்களை தடுத்து நிறுத்தணும், இதுல காட்டுங்க, விளம்பரத்துல காட்டாதீங்க. அவங்க திட்டத்துல ஜெயலலிதா திட்டத்துல ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஸ்டிக்கர் ஓட்டிட்டு நாங்களே செஞ்சோம் சொல்ற, அந்த நாங்க மட்டும் தான் செஞ்சோம் சொல்லும்போது கோவம் வருது. அப்ப பொய் தானே. எனவே பதிவோட இறுதியாக நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா வேண்டி இருக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா லாஸ்ட்ல ஆமை குச்சி இதுதான், நீ எல்லாம் மீறி போறீங்கன்ற வேலை அது மாதிரி போயிட்டாங்க. ரொம்ப எல்லாம் மீறி போறீங்க, ஆமை குஞ்சை ரிலீஸ் பண்ண கூட எங்க அண்ணன் தான் காரணன்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு வெறி பிடிச்சி பொய்யே உண்மைக்கு மாறானதை உண்மையை திரிச்சு மக்கள்கிட்ட பரப்பி இவங்க தொடர்ந்து தக்க வச்சுக்க பாக்குறாங்க. இவங்களோட எண்ணம் என்ன தெரியுமா? 34% ஓட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, வந்துருச்சு. இவங்க ஓட்டு 14% தான். எப்படியோ மக்களை ஏமாத்தி இளைஞர்களை ஏமாத்தி அந்த குடும்பம் ஓட்டு வாங்கிட்டோம். இந்த குடும்பம் இப்ப ஓட்டு போற மனநிலை இல்லை, அது பற்றோட இல்லை. இது குடும்பம் அந்த ஓட்டு, இந்த ஓட்டு திரும்ப நம்ம விட்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம இந்த விளம்பரத்தை தொடர்ந்து பதிய வைக்கணும். தொடர்ந்து இந்த விளம்பரத்தை பதிய வச்சாதான் இதன் மூலமாக அந்த மயக்கத்திலே மக்களை வச்சிருக்கணும், சினிமா மயக்கத்திலே வச்சிருக்கணும் நினைக்கிறானுங்க.